இன்றைய முக்கிய செய்திகள். சுற்றுலா விசாவுக்கு 13 லட்சம் ரூபாய் பிணைய பத்திரம் வழங்க வேண்டும். 45 நாடுகளை குறிவைத்து அமெரிக்கா அதிரடி உத்தரவு. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரத்தால் நாடாளுமன்றம் தொடர்ந்து முடக்கம். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை. பணத்தை திரும்ப பெற நிறுவனம் கிரிமினல் வழக்கு தொடரலாம் என உத்தரவு. உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு சட்டம் பற்றிய புரிதல் இல்லை என உச்சநீதிமன்றம் கண்டனம். உத்தராகண்டில் மேக வெடிப்பால் கிராமமே அடித்துச் செல்லப்பட்டதால் அதிர்ச்சி. 50க்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதைந்திருக்கலாம் என அச்சம். வணக்கம். வணக்கம். அமெரிக்காவிற்கு சுற்றுலா மற்றும் வர்த்தக விசாவில் செல்வோர் இனி சுமார் 13 லட்சம் ரூபாய்க்கான பிணைய பத்திரம் வழங்க வேண்டும் என்ற விதிமுறை கொண்டு வரப்படுகிறது. அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு நிதி உதவி நிறுத்தம், வரி அதிகரிப்பு, அரசு துறைகளில் ஆட்குறைப்பு, விசா விதிமுறைகளில் கெடுபிடி என பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இந்நிலையில் B1 வர்த்தக விசா மற்றும் B2 சுற்றுலா விசாவிற்கான ஓராண்டு திட்டத்தை சோதனை முறையில் அமல்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி இனி இந்த விசாக்கள் மூலம் அமெரிக்காவிற்கு வர விரும்பும் குறிப்பிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் $5,000 முதல் $15,000 வரை மதிப்பிலான பிணைய பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என அமெரிக்க அரசின் இணையதளத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது இந்திய மதிப்பில் 4,40,000 முதல் 13,17,000 ரூபாய் வரை விசா விண்ணப்பதாரர்களின் தகுதிக்கு ஏற்ப கருவூலத்துறை மூலம் பிணையத் தொகையை செலுத்த வேண்டும். இந்த புதிய நடைமுறை வரும் 20ஆம் தேதி அமலுக்கு வரவுள்ளதாக கூறப்படுகிறது. விசா முடிந்து உரிய காலத்திற்குள் சொந்த நாட்டிற்கு திரும்பிச் செல்லும் போது பிணையத் தொகை திருப்பி அளிக்கப்படும். விசா காலத்திற்கு பின்பும் விதிகளை மீறி அதிக நாட்கள் தங்கும் நபர்களின் தரவுகளின் அடிப்படையில் 45 அபாய நாடுகளின் பட்டியலை கடந்த வாரம் அமெரிக்கா வெளியிட்டது. இந்நிலையில் ஈக்வடார், ஹைத்தி, மியான்மர், ஏமன், சாட், புருண்டி, டோகோ உள்ளிட்ட அந்த நாடுகளை குறிவைத்து சட்டவிரோத குடியேற்றங்களை தடுக்க இந்த புதிய நடைமுறை கொண்டு வரப்பட உள்ளது. இதனிடையே விசா ஒருங்கிணைப்பு கட்டணம் என்ற பெயரில் விண்ணப்பதாரர்களிடம் இந்திய மதிப்பில் 21,000 ரூபாய் வசூலிக்கும் திட்டம் அக்டோபர் 1ஆம் தேதி அமலுக்கு வர உள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இந்தியா கூட்டணியின் நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலிருந்தே பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பிரச்சினை குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் போராட்டங்களை நடத்தி வருகின்றன. ஆனால் தேர்தல் ஆணையம் ஒரு சுயேட்சையான அமைப்பு என்பதால் அதை பற்றி விவாதிக்க முடியாது என மத்திய அரசு பிடிவாதமாக மறுத்து வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணியின் நாடாளுமன்ற கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் பீகார் சிறப்பு திருத்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொடர்ந்து மக்களவையில் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் கூச்சல் குழப்பம் நிலவியது. அதைத் தொடர்ந்து அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மக்களவையை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைத்தார். பிற்பகலில் மீண்டும் கூடிய போதும் பீகார் விவகாரம் குறித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பியதால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கொடுத்த பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பான 30 நோட்டீஸ்கள் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதால் கூச்சல் குழப்பம் நிலவியது. அப்போது கடந்த வாரம் எம்பிக்கள் போராட்டம் நடத்திய போது CISF வீரர்கள் வந்தது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் திரு கார்கே எழுதிய கடிதம் குறித்து அவருக்கும் அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு JP நட்டா ஆகியோருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக நடந்து கொள்வதாக அமைச்சர் திரு நட்டா குற்றம் சாட்டினார். ஆனால் விவாதம் நடத்தவே நாடாளுமன்றம் இருப்பதாக கூறிய திமுக எம்பி திரு திருச்சி சிவா எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேசும் வாய்ப்பு திட்டமிட்டு மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். Why the opposition parties are agitating, sir? We are asking for a discussion, maybe on any issue. The ruling party should come to the chamber in a BAC or something. They should also say we are prepared for a discussion. The parliament is meant for debate, deliberation and decision. Whereas there is no debate means we are insisting for a debate. So when we are raising our voice, we are being interpreted outside that the opposition parties are disrupting the house. எதிர்க்கட்சி எம்பிக்களின் தொடர் போராட்டம் காரணமாக மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடிய போது கடும் அமளிக்கிடையே மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மேலும் 6 மாதங்கள் நீட்டிக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டு அவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது.
இதனிடையே பாஜக கூட்டணி ஆட்சி பதவியேற்ற ஓராண்டுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. அப்போது ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை வெற்றிகரமாக நடத்திய பிரதமர் திரு மோடிக்கு கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. வணிக ரீதியிலான பணத்தை திரும்பப் பெற சிவில் வழக்கிற்கு பதிலாக கிரிமினல் வழக்கு தொடரலாம் என்ற அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சிக்கந்தர் கெமிக்கல்ஸ் என்ற நிறுவனத்திற்கு தனியார் நிறுவனம் ஒன்று 52,35,000 ரூபாய் மதிப்புள்ள நூல்களை வழங்கியுள்ளது. அதற்கு 47,75,000 ரூபாய் திருப்பி செலுத்தப்பட்ட நிலையில் மீதி தொகையை செலுத்த உத்தரவிடுமாறு அலகாபாத் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அந்நிறுவனம் கிரிமினல் வழக்கு தொடர்ந்துள்ளது. இதையடுத்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் சிக்கந்தர் கெமிக்கல்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவில் வணிக ரீதியிலான இந்த பிரச்சினை முற்றிலும் சிவில் தொடர்பானது என்பதால் கிரிமினல் வழக்கு தொடரப்பட்டது சட்டவிரோதம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வழக்கில் கடந்த மே மாதம் தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதி திரு பிரசாந்த் குமார் மனுவை தள்ளுபடி செய்துவிட்டார். பாதிக்கப்பட்ட நிறுவனம் சிவில் வழக்கு தொடர்ந்தால் விசாரணை நிறைவடைய காலதாமதமாகும் என்று தீர்ப்பில் அவர் கூறியுள்ளார். இந்த வழக்கை சிவில் நீதிமன்றத்திற்கு இந்த நீதிமன்றம் பரிந்துரைத்தால் அது நீதியை கேலி செய்வதாகிவிடும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். பணத்தை திரும்பப் பெற சிவில் வழக்கிற்கு பதிலாக கிரிமினல் வழக்கு தொடர அனுமதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பை எதிர்த்து சிக்கந்தர் கெமிக்கல்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு மகாதேவன் ஆகியோர் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு பிரசாந்த் குமாருக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். குற்றவியல் சட்டம் குறித்த புரிதல் உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் சிறிதளவு கூட இல்லை என அவர்கள் குறிப்பிட்டனர். பணத்தை திரும்ப பெறுவது தொடர்பான சிவில் வழக்கு முடிவுக்கு வர காலதாமதமாவதால் கிரிமினல் வழக்கு தொடரலாம் என தீர்ப்பில் உயர்நீதிமன்ற நீதிபதி குறிப்பிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கை விசாரிக்க வேறொரு நீதிபதியை நியமிக்குமாறு அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கிரிமினல் வழக்கை விசாரிக்கும் நீதிபதிகள் பட்டியலில் இருந்து நீதிபதி திரு பிரசாந்த் குமாரை நீக்கவும் நீதிபதிகள் பரிந்துரைத்தனர். அவரை தனி நீதிபதியாக செயல்பட அனுமதிக்காமல் இரு நீதிபதிகள் கொண்ட ஓர் அமர்வில் மூத்த நீதிபதியின் கீழ் மட்டுமே செயல்பட அனுமதிக்க வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தினர். சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் 45 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க சென்ற அவருக்கு திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9,74,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் பள்ளி கட்டடத்தை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். பள்ளி கட்டடத்தை ஆய்வு செய்த அவர் மாணவிகளுடன் கலந்துரையாடினார். இதைத் தொடர்ந்து சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் 18,26,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் காவல் நிலையத்தை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 17,65,00,000 ரூபாய் மதிப்பிலான 14 புதிய திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். தமது கொளத்தூர் பயணம் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின், உடல்நிலை காரணமாக தள்ளிப்போன கொளத்தூர் பயணம் நெடுநாள் பிரிந்திருந்த உணர்வை தந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அந்த உணர்வு நீங்கி புது வலிமையை இன்று பெற்றதாக நெகிழ்ச்சியுடன் அவர் தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் மேக வெடிப்பு காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் ஒரு கிராமமே அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தின் உத்தரகாஷி மாவட்டத்தில் கங்கோத்ரி அணைக்கு செல்லும் வழியில் கீர்கங்கா நதிக்கரையில் அமைந்துள்ளது தாராலி கிராமம். கீர்கங்கா நீர்பிடிப்பு பகுதியில் இன்று ஏற்பட்ட மேக வெடிப்பு காரணமாக கீர்கங்கா ஆற்றில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. கரைபுரண்டு ஓடிய வெள்ளத்தில் வீடுகள், 20க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள், சாலைகள் என அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்டன. ஆற்று வெள்ளத்தில் தாராலி கிராமம் முற்றிலும் அடித்துச் செல்லப்பட்டு மண் குவியல்களாக காட்சியளிக்கிறது. திடீர் வெள்ளத்தில் 50க்கும் மேற்பட்டோர் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவர்களில் பலர் மண்ணில் புதைந்து உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். பனாலாபட்டி என்ற பகுதியில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடியதில் 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. இந்நிலையில் வரும் 10ஆம் தேதி வரை உத்தரகாண்ட் மாநிலத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். உடல் உறுப்பு தானம் மூலம் 104 கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்து சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. உலகம் முழுவதும் 2.9 கோடி பேர் கல்லீரல் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 2030ஆம் ஆண்டிற்குள் அதை முழுமையாக மாற்ற உலக சுகாதார நிறுவனம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது.
இந்தியாவில் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி காலத்தில்தான் 2009ஆம் ஆண்டு உடல் உறுப்பு தான திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் மூளைச்சாவு அடைந்தவர்களின் கல்லீரல் தானமாக பெறப்பட்டு காத்திருக்கும் நோயாளிகளுக்கு பொருத்தப்பட்டு வருகிறது. இந்த பணியில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை மட்டும் இதுவரை 104 பேருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளது. இந்தியா பொறுத்தவரையும் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருக்கிறது ஸ்டான்லி மருத்துவமனை மட்டும்தான். ஸோ இதுக்கு அரசுடைய முழு ஒத்துழைப்பு, அதை மீறி மருத்துவர்கள், செவிலியர்கள், மற்ற மருத்துவ பணியாளர்கள் அனைவருமே ஒரு காரணம். பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் இருக்குதுல்ல. இதுவரை 104 பேருக்கு பண்ணியிருக்கோம் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை. கடந்த சில நாட்களுக்கு முன் வேலூரைச் சேர்ந்த 18 வயது இளைஞர் ஒருவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதை தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகளை குடும்பத்தினர் தானமாக வழங்கினர். தகவல் அறிந்து வேலூருக்கு விரைந்து சென்ற ஸ்டான்லி மருத்துவ குழுவினர் அந்த இளைஞரின் கல்லீரலை பத்திரமாகவும் விரைவாகவும் காரில் கொண்டு வந்து ரேலா மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவ குழுவினருடன் இணைந்து சென்னையைச் சேர்ந்த லோகேஸ்வரன் எனும் நோயாளிக்கு பொருத்தினர். குறைந்த நேரத்தில் விரைவாக கல்லீரலை கொண்டு வருவது மட்டுமே தங்கள் நோக்கமாக இருந்ததாக கூறினர் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட அந்த மருத்துவ குழுவினர். இந்த லிவரை கரெக்டான டைமில் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு நோயாளிக்கு நம்மளை நம்பி அவர் 1 வருஷமாக நம்மளோட வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம எப்படியாச்சும் அவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவருடைய இதில் திரும்ப வாழ்க்கையில் அவருக்கு ஒரு நியூ லைஃப் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்பி வரக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம கண்டிப்பாக இந்த பண்ணணும், அதை சரியான நேரத்தில் கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு அந்த சமயத்தில் இருந்துச்சு. வேறு எதை பற்றின கவலையும் நமக்கு இல்லை. அதனால் திரும்ப நம்மளே ஜஸ்வந்த் சார் நான் தான் கார் ஓட்டினேன். கல்லீரல் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 49 வயது கூலி தொழிலாளிக்கும் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. ஸ்டான்லி மருத்துவமனை சேவையை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கல்லீரல் நோய்களில் இருந்து மீண்ட நோயாளிகள். நம்ம வெளியில் போய் இது அதுன்னு எந்த பயமும் இல்லாமல் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் வெளியே விட பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. நம்மளை ஒரு சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் அடுத்த நிமிஷம் அது சொல்யூஷன் தேடி கொடுத்து மருந்து கொடுக்குறாங்க, என்ன அடுத்ததை பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் பயமின்றி எதுவுமே இல்லாமல் நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலை அணுகலாம். தனியார் மருத்துவமனைகளில் 50 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை முற்றிலும் இலவசமாக செய்து அசத்திக் கொண்டிருக்கும் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையின் சாதனை தமிழ்நாட்டிற்கே பெருமை தேடி தந்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். இந்தியா வந்துள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர் மார்கோஸ் ஜூனியருக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் அளிக்கப்பட்ட வரவேற்பில் அவர் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு மோடி ஆகியோர் பிலிப்பைன்ஸ் அதிபரை வரவேற்றனர். பின்னர் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மார்கோஸ் ஜூனியர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவரது இந்த பயணத்தின் போது நடைபெறும் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து பாதுகாப்பு, வேளாண்மை, மருத்துவத்துறை தொடர்பாக இரு நாடுகளிடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீர்வள ஆதாரத்தை பெருக்க முதலமைச்சர் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் என்று அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் கௌசிகா நதியை 22 கோடி ரூபாயில் புனரமைத்து வரத்து கால்வாய்களை தூர்வாரும் பணியை அவர் இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு தங்கம் தென்னரசு, விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் திரு ஸ்டாலினிடம் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் கௌசிகா நதியை புனரமைக்க உடனடியாக அவர் நிதி ஒதுக்கீடு செய்ததாக தெரிவித்தார். அதை நாம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு அவரிடத்திலே நாம் சொல்லும்போது முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இந்த திட்டத்திற்கு 22 கோடி ரூபாய் அவர் இன்றைக்கு ஒதுக்கி அந்த மகத்தான பணியை இன்றைக்கு நான் துவக்கி வைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியினை நான் பெற்றிருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நீர்நிலைகளை சீரமைக்க திட்டங்களை வகுத்து முதலமைச்சர் செயல்படுத்தி வருவதாக திரு தங்கம் தென்னரசு கூறினார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இலங்கையனூரில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பிஞ்சனூர், வலசை, மேமாத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்களும் பள்ளி மாணவர்களும் தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள ரயில்வே கேட்டை மூடி சுரங்கப்பாதை அமைத்தால் மழைநீர் தேங்கி நிற்கும் என்பதால் கேட் கீப்பரை நியமிக்க வேண்டும் அல்லது ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று கிராம மக்கள் ஏற்கனவே போராட்டங்களை நடத்தி வந்தனர்.
இந்நிலையில் ரயில்வே மீண்டும் சுரங்கப்பாதை பணியை தொடங்க முற்படுவதாக அறிந்த 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு இந்த பாலம் தேவை கிடையாது, எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு மேலே கேடு தான் வேணும். இது ஒரு ஊர் இல்ல, இது 4-5 கிராமம் இங்க இருக்குதுங்க. இந்த ஊரை தாண்டி இங்க வரணும், பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறது போகுது வருது, இந்த வழி தாண்டி பிள்ளைங்க போகும் நல்லூருக்கு. நாங்க 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் நான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தீர்வு வரல. ஏன் சார், என்ன காரணம் சார்? மத்திய அரசு என்ன பண்ணிட்டு இருக்குது? ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் கூட்டணியாகவே உருவாகவில்லை என்று விசிக தலைவர் திரு திருமாவளவன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக, அதிமுக ஆகிய 2 கட்சிகள் மட்டுமே அதில் இணைந்துள்ளன என்றார். அந்த கூட்டணியில் தொடர்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டவர்கள் வெளியேறி வருவது கூட்டணியின் உறுதி எந்த அளவில் உள்ளது என்பதை காட்டுவதாக திரு திருமாவளவன் விமர்சித்தார். சிவகங்கையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாட்டார்குடியில் ஒரே ஒரு முதியவர் மட்டுமே வசித்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததாலும் தொடர் கொலை சம்பவங்களாலும் மக்கள் ஊரை விட்டு தொடர்ந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது. மீதமிருந்த 100 பேரும் அண்மையில் 2 முதியவர்கள் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து வெளியேறிய நிலையில் ஒருவர் மட்டுமே கிராமத்தில் தங்கியுள்ளார். எங்களுக்கு வாழ்வாரத்து மேலே கொண்டு வரணும். அதுக்கு அடிப்படை குடிநீர், அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு கருவிகள் பயன்படுத்தும். எங்களுக்கு வானம் பார்த்த பூமி தான். மாற்று ஏற்பாடாக குடும்பத்துக்கு 2 பால் மாடு கொடுக்கணும். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 308 புள்ளிகள் குறைந்து 80,710 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 73 புள்ளிகள் சரிந்து 24,649 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 74,960 ரூபாயாகவும் 1 கிராம் 9,370 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 125 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவுக்கு சுற்றுலா மற்றும் வர்த்தக விசாவில் செல்வோர் 13 லட்சம் ரூபாய்க்கான பிணைய பத்திரம் வழங்க வேண்டும் என்ற விதிமுறை கொண்டு வரப்படுகிறது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இந்தியா கூட்டணியின் நாடாளுமன்ற கட்சி தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். உத்தராகண்டில் மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் ஒரு கிராமமே அடித்துச் செல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.